Hello friends, welcome to Techmaima YouTube channel. இந்த வீடியோல நான் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னா AWS free tier அக்கவுண்ட்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு மற்றும் எப்படி அக்கவுண்ட் கிரியேட் பண்றது, அதுல உள்ள IAM ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட்ல யூசர் குரூப் ரோல்ஸ் அண்ட் பாலிசிஸ் இதை பத்தி தான் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நார்மலாகவே கிளவுட் பற்றி இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்க நான் விரும்புகிறேன். ஸோ எல்லா கம்பெனியுமே ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ஆன் ப்ரமைஸ், அதாவது அவங்களுக்கு ஓனா டேட்டா சென்டர், ஓனா சர்வர், அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 எம்ப்ளாயீஸ், அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் நெட்வொர்க் அட்மின் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. அதுக்கப்புறமா அதுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கும், ஸ்பேஸ் தேவை, செக்யூரிட்டி அதிகமாக இருக்கணும். இது எல்லாமே நிறைய கால்குலேஷன் பண்ணி பார்த்தா செலவு எக்கச்சக்கமாக ஆகுது. அதெல்லாம் குறைக்கிறதுக்காக தான் கிளவுட் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தாங்க. ஸோ கிளவுட் பற்றி நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களோட ஜிமெயில் ஒரு கிளவுட் தான். எங்கே ஸ்டோர் பண்ணுறாங்கன்னே தெரியாது, பட் நீங்கள் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் லாகின் பண்ணி எந்த டைமில் வேணாலும் உங்களால் 24/7 ஆக்சஸ் பண்ண முடியும். சேம் லாஜிக் தான், சேம் கான்செப்ட் தான். அமேசான் கிளவுட் ஆர் கூகுள் கிளவுட் ஆர் அஜூர் கிளவுட் எந்த கிளவுட் வந்தாலும் இதே கான்செப்ட் தான். சரியா? ஸோ ஃபிசிக்கலாக உங்களோட சர்வரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக விர்ச்சுவலாக ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் இப்போ அமேசானுக்குன்னு ஓனாக ஒரு டேட்டா சென்டர் இருக்கும். ஸோ அங்கேருந்து நீங்கள் சர்வரை ஆன்லைனில் வாங்கிக்கிட்டா விர்ச்சுவலாகவே உங்களுக்கு சர்வர் கிரியேட் பண்ண ஒரு ஃபெசிலிட்டி கிடைச்சிடும். ஸோ அது மூலிமா உங்களோட ஒர்க்லாம் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லா ஃபீச்சரோட எண்ட் டு எண்ட் உங்களுக்குன்னு தனியாக டேட்டா சென்டரே வேணாம், எல்லாமே நீங்கள் அமேசான்லேருந்தே வாங்கிக்கோங்க அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரோட தான் நம்ம கிளவுடை பார்க்க முடியும். சரியா? இதுதான் கிளவுடோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். கிளவுட் ப்ரொவைடர்ஸில் நிறைய கிளவுட் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. AWS இருக்குது, GCP இருக்குது, GCPனா கூகுள் கிளவுட், அண்ட் தென் அஜூர் இருக்குது, அஜூர் கிளவுட். ஸோ இந்த மாதிரி நிறையவே இருக்காங்க. டாப் 3ல எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஜூர், AWS அண்ட் கூகுள் கிளவுட். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் கூகுள் ட்ரெண்ட்ஸ்க்கு போங்க. நீங்கள் எப்பெல்லாம் ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ண விரும்புகிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் கூகுள் ட்ரெண்ட்ஸ்க்கு போங்க. நான் அதுதான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். கூகுள் ட்ரெண்ட்ஸ் போயிட்டு நான் 3 கிளவுடையும் கம்பேர் பண்ண போகிறேன். AWS கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட்டு, அடுத்து அஜூர் கொடுக்க போகிறேன், தேர்ட் GCP. ஸோ நான் இப்போ சர்ச் பண்ணால் நீங்கள் பாருங்கள், இதுதான் கூகுள் ட்ரெண்ட்ஸோட கம்பேரிசன். ஸோ என்னதான் இருந்தாலும் AWS கொஞ்சம் ஹையஸ்ட் ரேஞ்சில் தான் இருக்கீங்க. பாருங்கள், இதுதான் இதோட கிராஃப். ஸோ அஜூர் AWS ஓவர்டேக் பண்ணுச்சு. அகெயின் AWS தான் இப்போ முன்னாடி இருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் படி நீங்கள் நான் ஒரு கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா எந்த கிளவுட் படிக்கலாம், எது பெஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் AWS தான் ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இல்லைனா அஜூர், ரெண்டுத்தில் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ராஜெக்ட் ரெக்வயர்மெண்ட் இல்லை கம்பெனியோட ஸ்பெசிஃபிக் ரெக்வயர்மெண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் கூகுள் கிளவுட் சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ AWSல ஃப்ரீ டியர் அக்கௌண்ட்னு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. அதாவது நார்மலாகவே நீங்கள் எந்த சர்வீஸ் நீங்கள் எந்த ஆன்லைனில் வாங்கினாலும் ஃப்ரீ ட்ரையல் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா? அதே கான்செப்ட் தான் இது ஃப்ரீ டியர். அப்படின்னா இது 1 year ஆக்சஸோட கொடுக்குறாங்க. எல்லா சர்வீஸஸுமே ஃப்ரீ கிடையாது. ஒரு சில சர்வீஸ் பேசிக்காக சரி இப்போ எனக்கு இது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, இது யூஸ் பண்ணால் எனக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும் இந்த சர்வீஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம். அந்த மாதிரி ஒரு சில லிமிடெட் சர்வீசஸ் 1 yearக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, 12 monthsக்கு. இந்த கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கும். 1 yearக்கு நிஜமாவே நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா, என் ஃப்ரெண்ட் எதை சொன்னாங்க, கொலீக் அதை சொன்னாங்க, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. உங்களுக்கு டேரெக்டாக டவுட் ஆச்சுன்னா நீங்கள் உங்களோட வெப்சைட்லேயே போய் செக் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ AWS ஃப்ரீ டியர்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணால் கிரியேட் அ ஃப்ரீ அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? நீங்கள் பாருங்கள், சைன் இன் டு த கன்சோல், கிரியேட் அ ஃப்ரீ அக்கௌண்ட். ஸோ நீங்கள் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரீ ட்ரையல்ஸ் 12 months ஃப்ரீ. கிளியராக சொல்லியிருக்காங்க, இட் இஸ் ஃப்ரீ ஃபார் 12 months. ஒரு சில சர்வீசஸ் ஆல்வேஸ் ஃப்ரீ, ரேராக ஒரு ஹார்ட்லி 1 or 2 சர்வீசஸ் அந்த மாதிரி. 12 months லிமிட்டடாக ஓகே இந்த சர்வீஸ்லாம் நீங்கள் பேசிக்காக யூஸ் பண்ணலாம். இது 1 yearக்கு ஃப்ரீ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 ஸ்டெப் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் இதில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னா உங்களுக்கு 5 ஸ்டெப் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி எதெல்லாம் ஃப்ரீன்னு வேணும்னா நீங்கள் கீழே செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ டியர் டீட்டெயில்ஸ் இங்கே பாருங்கள், இதில் ஒரு 177க்கு மேற்பட்ட சர்வீசஸ் இருக்குது. அதில் 170க்கு மேலே உங்களால் டேட்டாவை என்கிரிப்ட் பண்ண முடியும், டீக்ரிப்டும் பண்ண முடியும். 230+ செக்யூரிட்டி சர்வீசஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான சர்வீசஸ் இருக்குது அமேசானில். அவங்க புது சர்வீஸையும் ஆட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. கம்ப்யூட் ஸ்டோரேஜ், டேட்டா பேஸ், மெஷின் லேர்னிங், ஸோ இது மாதிரி எல்லாத்துலேயுமே டிவிஷன் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், நீங்கள் இதில் போய் செக் பண்ணிக்கலாம். டியர் டைப் உங்களுக்கு 12 months ஃப்ரீயில் என்னெல்லாம் இருக்குன்னு மட்டும் வேணும்னா நீங்கள் இதை மட்டும் செலக்ட் பண்ணால் அந்த ஆப்ஷன் மட்டும் உங்களுக்கு வரும். ஸோ 12 months ஃப்ரீயில் அனாலிட்டிக்ஸ்க்கு சம்மந்தப்பட்டது என்ன இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே அமேசான் ஓப்பன் சர்ச் இருக்குது, AWS டேட்டா பைப்லைன் இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் மைக்ரேஷனுக்கு எனக்கு ஃப்ரீ டியரில் என்ன இருக்குது, அமேசான் MQ அண்ட் அமேசான் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்வேஸ் ஃப்ரீயில் மட்டும் என்ன இருக்குன்னா இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதையும் செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ட்ரையலுக்கு நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறாங்க.
அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வேணுன்ற, ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தால் அதை நீங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்வீஸ் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே நீங்கள் கிரெடிட் கார்டு இல்லைனா டெபிட் கார்டோட இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அது வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை, நம்மளோட மணி உடனே டிடெக்ட் ஆகிடுமா அப்படின்ட்டு. அவங்க அந்த மாதிரி மணிலாம் டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. ஹார்ட்லி 2 rupees டிடெக்ட் பண்ணுவாங்க. எதுக்காகனா வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக 2 rupees வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவ்ல தான் இருக்குது. நம்ம தான் நம்ம ஜீனியஸ் மாதிரி யோசிப்போம்ல, ஒரு இன்வாலிடேட் யூஸ் ஆகாத கார்டை எடுத்து நம்பர் கொடுத்து பார்ப்போம், பட் அது ஒர்க் ஆகாது. ஏன்னா அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க இந்த அக்கௌண்ட் ஆக்டிவ்ல தான் இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறதுக்காக 2 rupees டிடெக்ட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி டிடெக்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த இப்போ யூசர் கிரியேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட்லேருந்து லாக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெலிட் பண்ணிவிடுங்க, அதிலே வச்சிருக்காதீங்க. அந்த மாதிரி இது வந்து உங்களோட சேஃப்டி ரீசனுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன கிரியேட் பண்ணாலும் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டெலிட் பண்ணுறது பெட்டர். 1 year கழிச்சு போச்சுன்னா ஃபார் ஷுர் தே வில் சார்ஜ். ஆட்டோமேட்டிக்காக அவங்க சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க 1 year கழிச்சு போச்சுன்னா, 12 months முடிஞ்ச உடனே. ஸோ அதனால நீங்கள் டெலிட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே பெட்டர். சரியா? ஸோ கிரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் 5 ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கும். இந்த 5 ஸ்டெப் நான் உங்களுக்கு வீடியோவில் போட போகிறதில்ல, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸி. அது டேரெக்டாக நீங்களே இப்போ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், ஓகே இதில் இது கேட்குறாங்களா, அடுத்தது நான் இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அது உங்களுக்கு டிஃபிகல்ட்டாகவே இருக்காது. சரியா? ஸோ இந்த மாதிரி பேஜ் தான் வரும். AWS கன்சோல் சைன் அப்னு சொல்லிட்டு இதில் உங்களோட இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட் அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு AWS அக்கௌண்ட் நேம் கொடுக்கணும். ஆக்சுவலாக இது வந்து ரூட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது. இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணால் தென் இட் வில் பி ரூட் அக்கௌண்ட். சரியா? கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் 5 ஸ்டெப் முடிச்சிட்டிங்கன்னா டைரெக்டாக உங்களால் ரூட் அக்கௌண்ட்டோட யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு கிடைச்சிடும். அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இது முடிச்சுட்டு நீங்கள் ஃபர்தராக வாங்க, வீடியோ கூட பாஸ் பண்ணிட்டு நீங்கள் இந்த 5 ஸ்டெப்பை முடிச்சுட்டு வாங்க. நான் ஆல்ரெடி எனக்கு 2 அக்கௌண்ட் வச்சிருக்கேன், அதனால நான் உங்களுக்கு டேரெக்டாக லாகின் பண்ணி காமிக்க போகிறேன். சைன் இன் டு அன் எக்ஸிஸ்டிங் AWS அக்கௌண்ட். ஆல்ரெடி எங்கிட்ட AWS அக்கௌண்ட் இருக்குது, அதனால இப்போ நான் டைரெக்டாக போய் சைன் இன் பண்ண போகிறேன். சரியா? ஸோ இப்போ சைன் இன் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது. ரூட் யூசர்னு இருக்குது, IAM யூசர்னு இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி நான் ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஏன்னா இது ரொம்பவே பேசிக்ஸ். ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரே ஒரு ரூட் யூசர் அக்கௌண்ட் தான் இருக்கும். ஒரே ஒரு ரூட் யூசர் அக்கௌண்ட் தான் இருக்கும். இந்த ஒரு ரூட் யூசருக்கு கீழே எத்தனை IAM யூசர் வேணாலும் இருக்கலாம். இந்த ரூட் யூசரோட யூசர் நேம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி தான் உங்களால் IAM யூசரை உங்களால் கிரியேட் பண்ணவே முடியும். ஸோ ஒவ்வொரு டைம் நீங்கள் IAM யூசர் லாகின் பண்ணணும், அவங்களோட அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணணும்னா இந்த ரூட் யூசருக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஐடி இருக்கும். இந்த அக்கௌண்ட் ஐடியோட URL லிங்க் வச்சு தான் லாகின் பண்ண முடியும். அது இல்லாமல் IAM யூசர் லாகின் பண்ண முடியாது. ஸோ உங்களோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, நீங்கள் ரூட் யூசரோட யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. அதுதான் வந்து ஹைலி ரெக்கமெண்டட். ஏன்னா நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும். உங்களுக்கு வந்து மானிட்டர் பண்ணி காமிக்கும். ரூட் யூசர் கிரியேட்டட் S3 பக்கெட், ரூட் யூசர் கிரியேட்டட் இன்ஸ்டன்ஸ் எப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸோ ஒருவேளை உங்களோட ரூட் யூசர் அக்கௌண்ட் நிறைய பேர் இருந்துச்சுன்னா நீங்கள் தான் இதை பண்ணீங்கன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இட் வில் காமன்லி அது வந்து ரூட் யூசர்னு சொல்லி காமிக்கும். சரியா? பட் அதே IAM யூசராக இருந்தால் நம்ம யூசர் டிஃபைன்ட் நேம், அந்த யூசரோட நேம் கொடுத்துருப்போம். ஸோ இந்த யூசர் இதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்மளால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அதனால தான் உங்களோட ரூட் யூசரோட அக்கௌண்ட் நேம் பாஸ்வேர்டை யார்கிட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாது. நீங்கள் எந்த ஆக்ஷன் உள்ள பர்ஃபார்ம் பண்ணாலும் IAM அக்கௌண்ட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறது ரெக்கமெண்டட். சரியா? ஸோ நான் இப்போ சைன்இன் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். இப்போ கேப்சா நான் என்டர் பண்ணணும். கேப்சா ஆக்சுவலாக எதுக்காக வச்சிருக்காங்கன்னா, இந்த பாட்ஸ்லாம் சிஸ்டத்தை ஹேக் பண்ணி லாகின் பண்ண ட்ரை பண்ணுவோம், அதெல்லாம் நிறைய கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் கேப்சா. ஸோ நான் சைன்இன் கொடுத்துருக்கேன். ஸோ AWS அக்கௌண்ட் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், என்னோட நேம் காமிக்குதா, சூர்யான்னு சொல்லிட்டு. இதுதான் என்னோட ரூட் அக்கௌண்ட். ஒருவேளை இந்த IAM அக்கௌண்ட்டாக இருந்தால் அந்த IAM யூசரோட நேம் @ ரூட் அக்கௌண்ட்டோட அலையாஸ் நேம் நீங்கள் ஏதாச்சும் கொடுத்துருந்தீங்கன்னா அது காமிக்கும், இல்லை ரூட் அக்கௌண்ட்டோட நேம் இல்லை அக்கௌண்ட் ஐடி காமிக்கும். சரியா? நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் என்னோட அக்கௌண்ட் ஐடி. இந்த ரூட் அக்கௌண்ட்ல இருந்து நான் எத்தனை IAM யூசர் கிரியேட் பண்ணாலும் இந்த அக்கௌண்ட் ஐடி URL இருக்கும் டிஃபால்ட்டாகவே. அது இல்லாமல் அவங்களால லாகின் பண்ண முடியாது. சரியா? ஸோ லொக்கேஷன் பாருங்கள், ஓஹியோ US ஈஸ்டில் தான். இப்போ இந்த ரீஜியனில் தான் என்னோட அக்கௌண்ட் நான் இப்போதைக்கு நான் எல்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த ரீஜனில் தான் நான் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். சரியா? ஸோ ரீசெண்ட்டில் நான் என்னெல்லாம் விசிட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிடும். பில்ட் சொல்யூஷன் உங்களுக்கு என்ன தேவையோ இதெல்லாம் பேசிக் திங்ஸ். ஸோ அக்கௌண்ட் நான் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஃப்ரீ டியர்னா என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து இது வந்து மேனேஜ்மெண்ட் கன்சோல் ஏன் காமிச்சது, அது ஃபஸ்ட்டு அடுத்த கேள்வியாக இருக்கும் உங்களுக்கு. வாட் இஸ் திஸ் AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
உங்களோட AWS அக்கௌண்ட்டை நீங்கள் 3 டிஃப்ரெண்ட் விதத்தில் ஆக்சஸ் பண்ணலாம். ஒன்று தான் AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல் அண்ட் இட் இஸ் ஈஸி டு ஆக்சஸ். உலகத்தில் உள்ள நிறைய மக்கள் இந்த விதத்தில் தான் AWS அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? டைரெக்டாக ப்ரௌசரில் போயிட்டு AWS அக்கௌண்ட்டில் உங்களோட ரூட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுறது. ரெண்டாவது வந்து CLI கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் உங்களோட அமேசான் அக்கௌண்ட்குள்ளே லாகின் பண்ணலாம். அதுக்கு ஒரு சில ஸ்டெப் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தென் யூ வில் பி ஏபிள் டு லிங்க் அண்ட் லாகின். மூணாவது வந்து SDK சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் யூஸ் பண்ணி உங்களால் லாகின் பண்ண முடியும். இதுதான் 3 டிஃப்ரெண்ட் வேஸ். பட் மோஸ்ட்லி பீப்புள் யூஸ் பண்ணுறது AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல், ப்ரௌசரில் லாகின் பண்ணுறது. அதனால தான் AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்குது. சரியா? ஸோ இப்போது நான் உங்களுக்கு IAM ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற சர்வீஸ் பற்றி சொல்ல போகிறேன். ஸோ IAMனு நீங்கள் டைப் பண்ணுங்கள் கேப்ஸில். ஸோ இங்கே பாருங்கள், மேனேஜ் ஆக்சஸ் டு AWS ரிசோர்ஸஸ். ஸோ ஆக்சுவலாக AWSனாலே எக்கச்சக்கமான ரிசோர்ஸஸ் இருக்கும். நீங்கள் யூசர் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த யூசர் இந்த ரிசோர்ஸ் யூஸ் பண்ணிட்டோம், இந்த யூசர் இந்த ரிசோர்ஸில் மட்டும் ஒர்க் பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம எதில் பண்ண முடியும்னா IAMல தான் பண்ண முடியும். IAMல ஒரு யூசருக்கு தேவைப்படுற ரிசோர்ஸோட ஆக்சஸை நம்மளால் கொடுக்க முடியும், டெலிட் பண்ண முடியும், யூசரை டெலிட் பண்ண முடியும், யூசரை கிரியேட் பண்ண முடியும், அவங்களுக்கான பர்மிஷனை கொடுக்க முடியும். சரியா? இது எல்லாமே நம்ம IAMல தான் பண்ண போகிறோம். ஸோ IAM கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து ரொம்ப 4 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இங்கே பாருங்க. குரூப்ஸ், அதாவது யூசர் குரூப், யூசர் ரோல்ஸ் அண்ட் பாலிசிஸ். இது 4 தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நீங்கள் ஈவன் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணாலும் உங்களுக்கு அதுலேருந்து கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஸோ இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் யூசர் குரூப், யூசர் ரோல்ஸ் அண்ட் பாலிசிஸ். இது 4 தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது 4 நான் இண்டிவிஜுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஐடென்டிட்டி ப்ரொவைடர் மற்றும் அக்கௌண்ட் செட்டிங்ஸ் பற்றியும் நான் லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு யூசர் பற்றி பார்த்துருவோம். யூசர்னை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் IAM யூசர். நீங்கள் லாகின் பண்ணுறப்ப 2வது ஆப்ஷன் இருந்துச்சு இல்லையா, அது இங்கே பாருங்கள், இதுதான் IAMல கிரியேட் பண்ணுற யூசர் எல்லாருமே IAM யூசர். சரியா? ஆல்ரெடி எங்கிட்ட 2 யூசர் நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 23 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் நான் எல்லாமே கிரியேட் பண்ணி அவங்களோட பாஸ்வேர்ட்லாம் செட் பண்ணேன். அவங்க ஏதாவது குரூப்பில் இருக்காங்களா, யூசர் குரூப்லனா GRP1ன்னு ஒரு குரூப் இருக்குது, அதில் தான் இருக்காங்க. லாஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து நெவர், ஏன்னா இந்த IAM அக்கௌண்ட் வச்சு அவங்க லாகின் பண்ணலை இது வரையும். ஸோ இப்போ புதுசாக நான் 2-3 யூசர் கிரியேட் பண்ணி உங்களுக்கு சாம்பிள் காமிக்க போகிறேன். அது எப்படி நம்ம லாகின் பண்ணுறான்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ அதனால் ஆட் யூசர் கிளிக் பண்ணுங்கள். ஆட் யூசர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து மூவ் ஆகிடும். ஸோ இங்கே வந்து யூசர் நேம் நான் வந்து ரவின்னு சொல்லி கொடுக்குறேன். சரியா? ஸ்பேஸ் கொடுத்தா இது வந்து எடுத்துக்காது. ஸோ யூ ஷுட் நாட் கிவ் ஸ்பேஸ் வைல் கிரியேட்டிங் யூசர். ஒரு யூசர் வேணால் நீங்கள் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம், வேணும்னா நீங்கள் 2வது யூசர் சேர்த்துங்க கிரியேட் பண்ணிக்கலாம். குமார், இதெல்லாம் வந்து ரொம்ப காமன் நேம், அதனால் 2 நேம் கொடுத்துருக்கேன். 2 யூசர் கிரியேட் பண்ண போகிறேன். இங்கே வந்து AWS கிரெடென்ஷியல் டைப்னு இருக்கு. ஆக்சஸ் கீ ப்ரோக்ராமேட்டிக் ஆக்சஸ் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல். ஸோ ப்ரோக்ராமேட்டிக் ஆக்சஸ்னா எனேபிள்ஸ் அண்ட் ஆக்சஸ் ID அண்ட் சீக்ரெட் ஆக்சஸ் கீ ஃபார் AWS API CLI SDK. ஸோ நீங்கள் ஒருவேளை CLI SDK அது வழியாக லாகின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ரோக்ராமேட்டிக் ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். பட் நான் கிரியேட் பண்ண போகிறது வந்து அவங்க ப்ரௌசர்லேருந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மேனேஜ்மெண்ட் கன்சோல் ஆக்சஸ் நான் கொடுக்க போகிறேன். சரியா? அதனால் பாஸ்வேர்டு வந்து மேனேஜ்மெண்ட் கன்சோல் ஆக்சஸ் நான் கொடுத்துட்டேன். கன்சோல் பாஸ்வேர்டு எந்த மெத்தடில் இருக்கணும், ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகணுமா, இல்லை நீங்கள் கஸ்டம் டேரெக்டாக செட் பண்ணணுமா, இதையும் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் நான் ஆட்டோ ஜென்ரேட் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன். ரேண்டமாக ஒரு பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் ரெக்வயர் அ பாஸ்வேர்ட் ரீசெட். ஸோ இந்த பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் யூசர் லாகின் பண்ண ட்ரை பண்ணுறப்ப உங்களுக்கு புது பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆனால் அந்த பாஸ்வேர்டு உங்களால் மெமரைஸ் பண்ணிக்க முடியாது இல்லையா? அதனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டா இங்கே பாருங்க, ஆட் யூசர்ஸ் டு குரூப். அதாவது நான் யூசர் குரூப்னு ஒரு விஷயத்தை பற்றி சொன்னேன், அது இன்னும் ஃபர்தராக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. யூசர் குரூப்னா என்னன்னா, ஒரு குரூப் கிரியேட் பண்ணிட்டு இந்த குரூப்ல செட் ஆஃப் ஃபார்மேஷன் கொடுத்துட்டா 10 யூசர் 20 யூசர் அந்த மாதிரி இந்த குரூப்ல ஆட் பண்ணிட்டா அந்த எல்லா யூசரோட ஃபங்க்ஷனல் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நான் ஒரு யூசரோட வேலை என்னன்னா சர்வரை மட்டும் மெயின்டைன் பண்றது. அப்போ உங்களுக்கு 10 யூசர் தேவைப்படுறாங்க சர்வர் மட்டும் மெயின்டைன் பண்றதுக்காக. அப்போ சர்வர்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணிட்டு அதில் நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 10 யூசருமே சர்வர் மட்டும் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. சரியா? இந்த மாதிரி நீங்க குரூப்பை ஸ்பெசிஃபிக்கா உங்களோட ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணி அதுல யூசரை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எங்கிட்ட GRP1 ஒரு குரூப் இருக்கு, பட் நான் உங்களுக்கு தனியாக கிரியேட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி பண்றதுன்றது. என்னன்னா உங்களுக்கு இங்கேயே காமிக்கிறேன் பாருங்க. ஆட் யூசர்ஸ் டு குரூப்னு இருக்கா. ஸோ இங்க GRP1 ஒரு குரூப் இருக்கு, சாம்பிள்னு ஒரு குரூப் இருக்கு,
அந்த SS இதெல்லாமே நான் சாம்பிளாக கிரியேட் பண்ணது தான். ஸோ நீங்கள் எந்த குரூப் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். பட் நான் இப்போ இங்கே செலக்ட் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் காப்பி பர்மிஷன் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் யூசர். ஆல்ரெடி எங்கிட்ட 2 யூசர் இருக்கு, அவங்களுக்கு என்ன பர்மிஷன் இருக்கும் நான் அதை இப்போ இது கோச் இருக்குன்னா கோச்சருக்கு என்ன பர்மிஷன் நான் கொடுத்து வச்சிருக்கணும். இங்கே பாருங்க, அட்டாச்ட் பாலிசிஸ் அமேசான் S3 ஃபுல் ஆக்சஸ் மற்றும் இன்னொரு ஆக்சஸ் கொடுத்துருப்பேன். மேனேஜ்மெண்ட் பாஸ்வேர்டு வந்து மேனேஜ் பண்ணதுக்காக நான் ஒரு ஆக்சஸ் கொடுத்துருப்பேன். ஸோ நீ பாருங்க, IAM யூசர் சேஞ்ச் பாஸ்வேர்டு இந்த 2 ஆக்சஸ் மட்டும் இருக்கு. நான் வேணும்னா டேரக்டா அவங்க நேம் செலக்ட் பண்ணா அந்த பர்மிஷன் நீங்க காப்பி ஆகி வந்துடும். அப்படி இல்லை attach existing policies directly அப்படின்னா if you change the permission type the information will be entered. Change type. So நான் இதை கிளிக் பண்ணா டிஃபால்ட்டா இதெல்லாம் predefined policies. பாலிசிஸ்னா என்னன்னா செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ்னு சொல்லலாம், அவங்க வந்து டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் இருக்கா, இதை நான் கிளிக் பண்ணா அதுக்குள்ள எக்கச்சக்கமான இண்டிவிஜுவல் ஆக்சஸ் இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டருக்குள்ள எக்கச்சக்கமான இண்டிவிஜுவல் ஆக்சஸ் இருக்கும், அதான் லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் இந்த ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணனா இந்த யூசருக்கு அட்மினோட ஆக்சஸ் கம்ப்ளீட்டாக கிடைச்சிரும். இங்கே பாருங்க, ஆக்சஸ் அனலைசரோட ஃபுல் ஆக்சஸ், அக்கௌண்ட்டோட ஃபுல் ஆக்சஸ், ஆக்டிவேட்டோட ஃபுல் ஆக்சஸ், இது மாதிரி எல்லா ஆக்சஸுமே ஃபுல்லாகவே அவங்களுக்கு கிடைச்சிரும். அதுதான் ப்ரீடிஃபைன் பாலிசி. உங்களால எதையும் பர்டிகுலராக ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ S3 பற்றி உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கு. S3 அப்படின்னா வந்து பக்கெட். ஸோ S3 பக்கெட்னாலே ஸ்டோரேஜ், இங்கே டேட்டாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் S3 செலக்ட் பண்ணியிருக்கேன், அமேசான் S3 இருக்கா. ஸோ இதை நான் கிளிக் பண்ணனா இதுக்குள்ள எக்கச்சக்கமான கண்டிஷன்ஸ் இருக்கும். சிங்கிள் S3 ஃபுல் ஆக்சஸ், S3 ஆப்ஜெக்ட் லாம்டா, கிரியேட், ரைட், ரீட், டெலிட், இது மாதிரி நிறைய இருக்கும். எல்லாமே எனேபிள் ஆகிடும். அதுதான் S3 ஃபுல் ஆக்சஸோட மீனிங். ஸோ நான் இது ஃபுல் ஆக்சஸ் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த யூசருக்கு S3யோட எல்லா ஆக்சஸுமே இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து டேக்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். நீங்க 10 யூசர் கிரியேட் பண்றீங்க, பட் ஒரு 4-5 யூசர் மட்டும் ஒரே டைம்ல உங்களுக்கு வேணும், இல்ல ஒரு யூசர் இல்ல 2-3 யூசர் சிமிலரா இருக்கிறது மட்டும் ஒரே டைம்ல வேணும்னா நீங்க டேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் நாட் மேண்டேட்டரி. இதுக்கு நீங்க கீ ஆட் பண்ணிக்கலாம், வேல்யூ வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இட்ஸ் அப் டு யூ. டேக் நீங்க ஆட் பண்றதும் ஆட் பண்ணாததும். அண்ட் தென் ரிவ்யூ. ஸோ யூசர் நேம் வந்து ரவி அண்ட் குமார் அப்படின்னு 2 யூசர் கிரியேட் பண்றேன். அவங்களுக்கு என்ன மேனேஜ்மெண்ட் ஆக்சஸ், கன்சோல் ஆக்சஸ் தான் இருக்கு. ஸோ பாஸ்வேர்டு வந்து ஆட்டோ ஜென்ரேட்டட், ரெக்வயர் பாஸ்வேர்ட் ரீசெட் எஸ், பர்மிஷன் பவுண்டரிஸ் நாட் செட். அவங்களுக்கு நான் எந்த பர்மிஷனும் அந்த பர்மிஷனுக்கான எந்த பவுண்டரியும் நான் இன்னும் செட் பண்ணல. ஸோ என்னென்ன ஆக்சஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன்னா அமேசான் S3 ஃபுல் ஆக்சஸ், அப்புறம் பாஸ்வேர்டு அவங்க ரீசெட் பண்ணுவோம் இல்லையா, அதனால IAM யூசர் சேஞ்ச் பாஸ்வேர்டு ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். டேக்ஸ் எதாவது சாட் பண்ணியிருக்கேன் நான் இல்லை. ஸோ கிரியேட் யூசர்ஸ் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஒரு 2-3 செகண்டில் இந்த லோட் ஆகி இந்த 2 யூசரும் புதுசாக கிரியேட் ஆகி என்னோட அக்கௌண்ட்ல ஆட் ஆகிடும். சரியா? ஸோ இங்கே பாருங்க, successfully created the user shown below, ரவி மற்றும் குமார். இந்த டவுன்லோட் CSVன்னு இருக்கிறதா வந்து அவங்களோட இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கும். இந்த IAM யூசரோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் மற்றும் அவங்க லாகின் பண்ணுறதுக்கான அந்த URL லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் வேணும்னா டேரெக்டாக இமெயில் கூட சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்வேர்டு இதுதான் அந்த ஆக்சுவல் பாஸ்வேர்ட், அந்த IAM யூசர் லாகின் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்ட். சரியா? ஸோ இப்போ அதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். I have successfully created 2 different users. ஓகே, ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த எக்ஸலில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் ரவி குமார் அவங்களோட இன்ஃபர்மேஷன் காமிக்குது. சரியா? ஸோ the users have been created காமிக்குது. இப்போ நீங்கள் IAM யூசராக லாகின் பண்ணணும்னா நம்ம அதில் போய் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அவங்கள நான் எந்த குரூப்லையும் ஆட் பண்ணலை. இங்கே முன்னாடி இருக்கிற 2 யூசரை நான் டெலிட் பண்ணிடுறேன். இருக்கு எக்ஸிஸ்டிங் யூசர் நான் சாம் மற்றும் கோச்சர் அப்படின்ற 2 யூசர் இருந்துச்சு, அதை நான் டெலிட் பண்ணிட்டேன். டெலிட் பண்ணிட்டு ரவி மற்றும் குமார் அப்படிங்கிற யூசர் மட்டும் இருக்கு. எப்போனா 1 minute ஆகும் காமிக்குதா. ஸோ லாஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து நெவர், ஏன்னா அந்த அக்கௌண்ட்ல நான் இன்னும் லாகின் பண்ணல. சரியா? Now let me show you. See, this is the user credential, Ravi's password, and then this is the password access key. I have not generated anything as such, and console link. Okay, see, when you look at the console link, click on this, just copy the link. Okay, I'm going to log in. See, this is my alias name that I have given. See, account ID 12 digits or account alias you can. So my alias name I have given as Sam, SURI, my first 4 letters of my name, and username. So I have to copy the username. It's Ravi. Okay, and password. So this is the huge password. I'm just copying and
pasting sign in. Your authentication information is incorrect. Please try again. Okay, so here I just have given a comma additionally, that's why comma. So this is my root user account number and my name, I mean the new user which I created. Okay, so what is the old password? I pasted. I'm giving a new password. Okay, so confirm password change. See, look at this. So here, if you notice one thing, you can see Ravi at the rate my root user alias name Sam Suri, right? So this is how you can identify whether it is a IAM user, or and here also you can see IAM user. It will tell it's whether it's IAM user or root user. Now you can see it's a IAM user. Okay, if I move to the other account, look at this. See here, it won't say anything. It's since it's a root user. Here it's IAM user. It says it's IAM. Okay, so here while I'm creating the root user, I don't have access for many of the services. I have access only for S3. Okay, now I cannot create EC2 using this. See, or anything for even account management, user group, I can't create anything. You do not have the permission required to perform this operation. So ask your administrator to add permission. So when I go to my root account, from there I can do these things, right? So now I believe this part is clear. Users is clear. I have explained and I have logged in also. Okay, so let me sign out. I close this window. So this is my root account. Okay, 2 users created. I successfully logged in as a IAM user also, and I have shown you. So user group, I gave you an example why to create a user group. So I'm creating a group which is only for I'll give the name as server. Okay, so who will work only with server? So who is going to do that? I'm adding only Kumar. Okay, so attach permission, policies, which is optional. So I already told you what is policies. I will tell you how to create policies also. So if you want, you can select EC2 here. In this group, what policies will be added? Okay, you search Amazon EC2 full access. They can create, delete servers. So this all end-to-end access they will have. Okay, see here also you can select only read-only access, EC2 access, like CloudWatch EC2 access. So you can define, but I'm giving full access, which means the user will have all the access. Whomever is getting added in this particular group, they will have the complete access to the server. Okay, so create group. Server is the group name, user group created. Okay, view group. So look at this. Kumar is in this group. What permission he have? Amazon EC2 full access. Right. So that's all about how to create user groups, and user will belong to user group. Okay, and policies. So I already told you what is policies. Amazon, they have own predefined policies. These all are already customized by Amazon. Okay, so instead of you creating it, if you want, okay, let me fetch it from here like that. You can directly select, else click on create policy. So policy and permission, don't get confused with that. Policy is something that you are creating, defining set of protocols. Okay, you will have this access, and permission is that assigning that policy to the user is called as permission. Assigning the policy to the user is called as permission. Okay, by default policies are in the JSON format. If you are good with JSON, you can create. Else you have a visual editor also. You can choose a service, you can create it, then the code automatically will be converted to the JSON format. So choose a service, which service you wanted to create. So I'm selecting S3 storage service. Okay, so look at this here. If you select all the access, which already predefined, so I don't want to give all the access. Okay, I want only read permission, and under read, see there is many options are available. Okay, so if you want, you can select only specific service, like I want my user to, I don't want my user to do this. So such a way you can
deselect whichever the access you wanted to give. You can deselect from here. Okay, this many options are available. And then a request condition is optional, which means like MFA, multi-factor authentication required. So which means the scanner multi-factor authentication means as a root user you should have multi-factor authentication. I will explain you about this separately also. Source IP, you can allow the request only from particular IP address. That also you can define here. Okay, only from this IP it is accepted. Such a way you can define. And then click on tags. Again tab tags. If you want, you can select this policy contains an error. You are required to choose a resource. See, let me unselect this. So now I have to select the resource. Like it shows an error stating that you have to choose a resource.